அது உன்னதமான நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற மொழியாவை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். நாங்கள் சங்கீதம் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி 1வது வசனத்தை ஒரு வாசிப்போம். சங்கீதம் 18 1வது வசனம். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட உடைய வார்த்தை மூலமாக இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும், நாங்கள் அதை கேட்டு ஆண்டவரே எங்களை நாங்கள் கர்த்தாவை பக்குவப்படுத்துவதற்கும், உண்மை தெய்வ பயத்தோடு கூட நாங்கள் கர்த்தாவே சுவாமி நாங்கள் தேடுவதற்கும், அன்பு கூறுவதற்கும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தெய்வீக பிரசன்னம் ஆவியானுடைய வழி நடத்துகிறது. ஒரு மேலும் கர்த்தாவே சுவாமி வந்து அமர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து உண்மையை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திரும்ப வசனத்தை வாசிங்க. அப்ப உனது தீர்மானத்தின் படி நீ பலனை அடைவாய். அதாவது உனது தீர்மானத்தின் படி உன் பலனை அடைவாய் என்றதான தலைப்பில் தான் நாங்கள் நாளை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? சாரி, நாங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் இப்போ நாங்கள் கடந்த வாரங்கள் பார்த்தோம். சாணி, தேவனுடைய தீர்மானத்தின்படி எங்களை அழைத்தார். சாணி, அப்போ இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம். சாணி, என்னுடைய தீர்மானம் என்ன, நான் என்ன தீர்மானத்தை எடுக்கிறேன் அப்படின்றத பார்க்கும் பொழுது இங்கே சொல்கிறது, கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். அப்போ இங்கே சங்கீதக்காரன் வந்து உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை, சாணி, தன்னுடைய முழுமையான தன்னுடைய இருதயத்தை, முழுமையான ஆத்துமாவை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்ப ஏன் நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும்? எதற்காக நாங்கள் அன்பு கூற வேண்டும்? சாணி, அப்படி அன்பு கூறுகிறதுனால எங்களுக்கு கிடைக்க போகிறதான பலன் என்ன? சாணி, இதை நாங்கள் கவனிக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? சாணி, அப்ப நாங்கள் ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தினுடைய பி பகுதி ஒரு வாசிப்போம். நல்ல கவனிங்க. சாணி, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடப்பது யாவும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நாம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்தா, சாணி, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எங்களுடைய வாழ்க்கை நடக்கிற எல்லாமே என்னவா மாறுமா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே மாறுமாம். அதனால நீ தேவனிடத்தில் அன்பு கூறு அப்படின்னு சொல்லி அவனுடைய வார்த்தைக்கு சொல்லுகிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 97:10 வாசிங்க. சங்கீதம் 97:10. நல்லா கவனிங்க. இப்போ நாங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம்னு சொல்லிட்டோம். சார், இப்போ சங்கீதக்காரன் சொல்ற வந்து கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன? அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அப்போ தீமையை வெறுத்து விடாம நாங்கள் கர்த்தரில் என்ன செய்யலாது? அன்பு கூற முடியாது. இது ஒரு பெரிய சவால் தான். இது எல்லாருடைய வாழ்க்கையில் தீமை என்ன அப்படின்னா, சாரி, தீமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளை சத்தம் போடக்கூடாங்க. நல்லா கவனிங்க. அப்போ தீமையை வெறுத்து விடுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாங்கள் அவருக்கு கொடுக்காம, சாணி, நாங்கள் வேற தேவர்களுக்கு அல்லது நல்லா கவனிங்க, தேவர்கள் அல்லாதவைகளுக்கு நாம அந்த மகிமையை கொடுக்க முயற்சி செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தேவனுக்கு முன்பதாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒன்றை நம்ம கவனிக்கிற பொழுது, சரிதானே, இங்கே 7ஆம் வசனம் சொல்லுகிறது. சாரி, வாசிங்க. 7ஆம் வசனம் 97. சொரூபங்களை வணங்குறாங்க, விக்கிரகங்களை பற்றி பிடித்துக் கொண்டு பெருமை பாராட்டுறாங்க. சாரி, வேற வாசிங்க. நல்ல கவனிங்க. இங்க நீங்க என்ன சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா, சொரூபங்களை வணங்குறாங்க, விக்கிரகங்களை குறித்து பெருமை பாராட்டுறாங்க. அப்ப இந்த சுரூபங்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, சுரூபங்கள் என்பது வந்து அச்சில வாக்கப்படுகிறவைகள். சாணி,
விக்கிரகங்கள் சொல்லும் பொழுது பல உலோக பொருட்களாலே மண்ணினாலே கல்லினாலே உருவாக்கப்படுகிறதான சிலைகள், இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்குறோம். இவைகள் எல்லாம் ஒரு பூமி எதிர்ச்சி வந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூமி எதிர்ச்சி ஒரு இடத்துல வரும், அப்புறம் வந்து பூகம்பம் வருது. பூகம்பம் வந்து அப்படியே அந்த இடத்துல அப்படி ஒரு பெரிய ஒரு கோயில் உண்டு, அப்படி இடிச்சு அப்படி உள்ளுக்கு போயிடுச்சு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் நிறைய நியூஸ்களில் பார்க்குறோம், நிறைய காட்சிகளை நம்ம என்ன அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். சாணி அப்படியே உடஞ்சி உள்ளுக்கு போயிடுச்சு. சாணி சில நேரம் வந்து ஒரு புயல் காற்று வந்துச்சு, என்ன செஞ்சிருச்சு, அப்படியே ஒரு ஏரியாவே அப்படியே அடித்து காலி பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம சொல்லுவோம். சாணி அப்போ நாங்கள் இப்படி நம்ம சொல்லுகிற நேரம் எங்களுக்கு கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாணி இவைகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான மட்பாண்டமாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமான உலகப் பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாம் சாணி பூகம்பத்துக்கு கூட அது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு அதெல்லாம் அப்படியே மாண்டு போயிடும், அப்படியே எல்லாம் அழிந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் சாணி எல்லாம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்புலன்களும் பாதிக்கப்படுகிறதான மனுஷர்களாகிய நம்முடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்களும் இப்படியான பயங்கரமான அதாவது வந்து ஒரு இயற்கை அனர்த்தங்கள் இயற்கை அனர்த்தங்களாக வருகிறதான மிகப்பெரிய ஆபத்துக்கள் எல்லாம் நாங்கள் சிக்கணும் சொல்லி நாங்களும் மாதிரி எல்லாம் செஞ்சிருவோம், அழிஞ்சு போயிடும். இது மனிதனுடைய நிலைப்பாடு. ஏன்னா மனுஷர்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மரணம் என்றது எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்தில் வருதுங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. எந்த மனிதனுக்கு மரணம் வருகிறது உண்மை, அது எந்த நேரத்தில் வரும், எந்த வயசில் வரும், அது யாருக்கும் தெரியாது. ஆனால் மரணம் என்பது தான் இந்த உலகத்தில் உண்மை என்பதை எங்களால் என்ன செய்ய முடியும், நம்ப முடியும். ஒருவேளை பிறப்பு கூட எங்களால் நம்ப முடியாது, மரணத்தை நாங்கள் என்ன செஞ்சிடலாம், நம்பலாம். கட்டாயம் மரணம் ஒரு மனிதன் வாழ்க்கை என்ன செய்யும், நடக்கும். அது எத்தனை வயசு நடக்குது, எந்த நேரத்தில் நடக்குது எங்களுக்கு தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ அப்படிப்பட்டவர்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரியான தீமையான செயல்களில் ஈடுபட்டு கர்த்தருக்குரிய அதாவது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி இருக்கிறார். அதே போல எங்களையும் அவருடைய கைகளினாலே வணைந்து உண்டாக்கி இருக்கிறார், அவருடைய சாயலாக உண்டாக்கி இருக்கிறார், அவருடைய ரூபத்தின் படியே எங்களை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ நாங்கள் உண்டாக்கப்பட்டவர்கள், உண்டாக்கப்பட்டவர்களாகி நாங்கள் உண்டாக்கினவரை நோக்கி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் தான் மெய்யான தேவன் என்று நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். அப்போ நாங்கள் அவரை ஆராதிக்காம சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை எல்லாம் பெருமை பாராட்டி கொண்டு என்னுடைய வாழ்க்கை முழுதாக போட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் முதல் பார்த்தது மாதிரி தான் எங்களுடைய ஆபத்தான சூழ்நிலைகள் வருகிற பொழுது எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமான நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கை சில நேரங்களில் வந்து கைவிடப்படுகிறது நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் என்ன செய்ய ரொம்ப வேதனைப்பட்டுருவோம். இவ்வளோ காலமாக நாங்கள் நம்பி வந்த நம்பிக்கையில் நான் போயிருச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் மூத்திரம் முடிக்கிறது கூட வெக்கப்பட்டு போய் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியில் வராமல் அல்லது அவங்களுடைய ஜீவனையும் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி செத்து போயிருவாங்கிற எண்ணங்களுக்கு எல்லாம் வந்துடுவாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையெல்லாம் மனிதர்கள் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆனப்பினால தான் வேதம் சொல்கிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, முதலாவது தீமையை வெறுத்து விடுங்கள். அன்பு கூறுகிறேன்னு முடிவெடுத்துட்டோம், யார் மேல, தேவன் மேல அன்பு கூறுகிறோம் முடிவெடுத்துட்டோம். அப்ப நாங்க என்ன செய்யணும், முதலாவது என்ன செய்யணும், நம்ம தீமையை நாங்கள் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். தீமைனா என்ன அப்படின்னா, தேவன் அல்லாதவைகள் எல்லாம் தேவன் என்று சொல்லுகிறது. படைக்கப்பட்டவைகளை எல்லாம் தேவன் என்று சொல்லுகிறது. இது வந்து மிகப்பெரிய தீமை என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக எங்களுக்கு என்ன செய்யறது எடுத்துரைக்கிறார். அப்ப படைத்தவர் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவர் எங்கள் மத்தியில் சும்மா ஒரு உருவத்தை போன்று தெரியலாமா? இல்லை அவர் வந்து பூமியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு அவர் இருந்துடலாமா? அவர் எங்கேயாவது ஒரு பதிவுக்குள்ள போய் பதிவு இருந்துடலாமா? அப்படி இருந்தால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் எப்படி முழு தேசத்தையும் முழு உலகத்தையும் அண்டசராசங்களை மறுபடியும் எல்லா ஜீவராசிகளையும் என்ன விதமாக அவர் ஆளுகை செய்ய முடியும்? அப்போ எங்களுக்கு ஒரு அறிவு வேணும், நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை யாராலையும் பார்க்க முடியாத எட்டாவது உயரத்தில் இருக்கக்கூடியவர். ஆனால் அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறார், எங்கள் மத்தியில் இருக்கிறார். அப்போ நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளி, பொன், கல், மண் இவைகளுக்கு தேவன் சமமாக இருப்பார்ன்றதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் நாங்கள் நினைக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, வெள்ளியாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், அது மாதிரி மண்ணாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், இப்படிப்பட்டதான இந்த உலோக பொருட்கள் அழிஞ்சு போகிறதான பொருட்களுக்கு தேவனை சமப்படுத்தி பார்க்கிறவர்களாக நாங்கள் இருப்பமாக இருந்தால், நான் தேவனுக்கு முன்பதாக மிகப்பெரிய தீமை செய்யணும் நாங்கள் என்ன செய்வேன் இருப்பேன். அப்போ நான் தீமையை நல்லது வேணும், வெறுத்து விட வேண்டும். இப்போ எனக்கு கிடைக்கிற பலன் என்ன மாதிரியான பலன் அப்படின்னா, நான் கர்த்தரில் அன்பு கூர்ந்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எப்பேற்பட்ட அசம்பவம், சாதாரண என்னென்ன சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதோ
அது எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அது நன்மையாகவே நடக்கும் அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ணி ஒரு வாக்கு தத்துவத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்க வாசிப்போம். உபாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நாங்கள் திருப்போம். உபாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. நல்ல கவனிங்க சார், இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுதும் இஸ்ரவேலே அப்படின்னா இஸ்ரவேல்னு சொல்ற நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல்னு சொல்ல ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேசம். அப்ப இன்றைக்கு நாங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். சார் எங்களுக்கு ஆண்டு சொல்லும்போது என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. அப்ப தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். எப்படி பயப்படலாம் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு உருவத்தை கண்டாலும் ஏதாவது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய பெரிய என்ன சொல்றது ரூபங்களை கண்டாலும் நமக்கு ஒரு பயம் வரும்ன்ற நம்ம ஒத்துக்கூடலாம். ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் எங்கும் இருக்கிறவர், எங்கும் வியாபித்து இருக்கிறவர் சானே. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வானத்திலையும் பூமியிலையும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறாருங்கிற அப்போ எல்லாம் நான் எதை செஞ்சாலும் அவர் என்னை கவனிக்கக்கூடியவர். பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலையும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று அறிங்க அப்படிங்கிறார். அப்ப இந்த எந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சரி, அப்ப எங்க இருக்கிறான்னு தெரியாத நிலைமையில் இருக்கும் அப்படின்னா, அப்ப நாங்கள் நிச்சயமா பயப்படுவோம். அப்படின்னா ஆண்டவர் எங்க இருக்கிறது எங்களை பார்க்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. சரி, அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்கடா, மேல ஒரு நினைச்சிட்டு இருக்கான் உன்னை என்ன பார்த்துட்டு இருக்கான்னு சும்மா ஒரு மனசு அந்த விதமா கதை பார்த்து கேட்டுருக்கோம். சரி, என்ன வேணும்னு பண்ணிட்டு போ, ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்காரு உன்னை கவனிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்லாம் அன்னைக்கு உலகத்தில் உள்ளவங்க பேசிட்டு இருப்பான். உண்மை, ஆண்டவர் எங்களுக்கு இப்போ இந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எங்களை கண்களால் அதை பார்க்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. ஆனாலும் அவர்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இதான் அதான் அவர் மேல் நாங்கள் வச்சுக்கிறதான விசுவாசம், நம்பிக்கை. நல்லா கவனிக்க. அப்ப நீ என்ன செய்ய அப்படின்னா, நீ இஸ்ரவேலே என்னுடைய ஜனத்தாரே, நீ என்ன பண்ணுனா தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து. சரி, அப்ப அவர் வழிகளில் எல்லாம் நாங்கள் நடக்க வேண்டும். அப்ப அவர் எங்களுக்கு பல வழிகளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். சரி, அந்த வழிகளில் எல்லாம் நான் நடக்க வேணும். கத்தசித்தமான அடுத்த முறை நாங்கள் அவருடைய வழிகளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சரி, நல்ல கவனிங்க. அப்ப நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்ப யாரிடத்தில் அன்பு கூறணுமா? நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து. இந்த உலகத்துல நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நீங்க கவனிக்கலாம். நீங்க யாரை உயிருக்கு உயிரா நேசிக்கிறீங்களோ, சரி, நீங்க யார் மேலாம் அதிகமான அன்பு காட்டுறீங்களோ, அவங்க ஒரு நாள் உங்களுக்கு எதிரானவர்களாக அல்லது அவங்க ஒரு நாள் உங்களுக்கு துரோகிகளாக மாறுகிறதை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, அப்படி நீங்க பார்க்குற நேரம் அதை உங்க ஒருத்தரால என்ன செய்ய முடியாது. அதை நீங்க என்ன செய்ய முடியாது பார்த்தா நீங்க தாங்கிக் கொள்ளவே முடியாத நிலைமை உங்களோட வாழ்க்கை என்ன செஞ்சிடும், ஏற்பட்டு போயிடும். சரி, அப்ப நாங்க இன்றைக்கு யார் மேல அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, நாம இந்த உலகத்துல நம்ம மேல உண்மையா அன்பு காட்ட முடியாம நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சுயநலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் மேலதான் நம்ம அன்பு வச்சிருக்கோம். இப்ப எல்லாருக்கும் சுயநலம் இருக்கிறது, எல்லாருக்கும் அநேகமான தேவைகள் இருக்கிறது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சுயநல வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், சதானே யாரை அழிச்சாவது நான் என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கையை நான் மேன்மையான இடத்துக்கு வந்துடணும்னு நினைக்கக்கூடிய பயங்கரமான ஒரு சூழல்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப எங்களுடைய அன்பெல்லாம் யார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரடியாக செயல்படக்கூடியவர்கள் தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அன்பு காட்டி கொண்டிருக்கோம். ஆனால் அந்த அன்பு ஒரு நாள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஏமாற்றி விடுகிறதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். சாரி, ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க. சாரி, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க. சில நேரம் நீங்க அன்பு கூர்ந்தவர்கள் உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய நிலை வருகிற பொழுது அந்த தீமையையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். நல்ல கவனி. இப்ப இதே மாதிரி வேதத்தில் ஒரு மனிதனுடைய வரலாறு இருக்கிறது. நீங்க வேதத்தில் பார்க்கலாம். நீங்க ஆதியாகமம் புத்தகம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபுக்கு ஒரு மகன் இருக்கிறார், யோசேப்புன்னு சொல்லி. அப்ப யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அடுத்து இன்னும் 11 பேர் இருந்தாங்க, சகோதரர்களாக இருந்தாங்க. சரி, ஆனா அவன் தன்னுடைய தகப்பன் மேலே தன்னுடைய சகோதரர்கள் மேலேயும் சரியான அன்பு வச்சிருந்தான். நல்ல ஒரு அன்பான ஒரு பையன். ஆனா என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, சானே இப்ப இவன் அப்படியே அன்பு வச்சிருந்தான். அது மாதிரி தகப்பன் இவன் மேல அன்பு வச்சிருந்தாரு. ஆனா அப்படினாலும் இவன் மேல அன்பு வச்சிருக்கிறத அந்த மற்ற சகோதரர்களாம் பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இவன் மேல பொறாமை கொண்டு என்ன செய்வாங்க அப்படின்னா,
இவனை வந்து இந்த நம்மளோட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து கொண்டு போய் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய பாலும் குழியில் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவனோட அப்பாவுக்கு வந்து அறிக்கைகளை செலுத்திடுவாங்க. சாணி. ஆனால் அந்த வழியில் போன ஒரு எகிப்து தேசத்து ஒரு வியாபாரியின் இடத்துல அந்த மனுஷனை தூக்கி என்ன செய்வாங்க, விற்று போடுவாங்க. சாணி. விற்றதுக்கு பிறகு அவர் எகிப்தில் போயிருப்பார். எகிப்தில் போயிருந்தால் அங்கேயும் அவன் போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் பல உயர்வுகள் எல்லாம் கொடுப்பார். நீங்கள் அதை நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் பைபிளில் நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கலாம். சரிதானே? அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள்லாம் அவனுக்கு சம்பவிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் சிறைச்சாலையில் போய் செய்யாத குற்றத்துக்காக போய் என்ன பண்ணுவான், அந்த சிறைச்சாலையில் போய் தண்டனை அனுபவிச்சு கொண்டிருப்போம். ஆனால் ஒரு நாள் வருகிற பொழுது ஆண்டவர் அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சாணி அந்த எகிப்து தேசத்துக்கே மிகப்பெரிய ஒரு பிரதானியாக முடிசூட்டி அங்கே அந்த மனுஷனை தூக்கி ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு நாள் இவனுடைய இந்த யோசேப்பினுடைய இந்த சகோதரர்கள் தகப்பன் வீட்டார் அவ்வளோ பேரும் பெரிய பஞ்சத்துக்கு முகமுடுக்கிற அந்த காலப்பகுதியில் அந்த தேசத்துக்கு தேடி போகிற பொழுது இந்த யோசேப்பு தான் அங்கே பிரதானியாக இருப்பான். யாரை வெறுத்து தள்ளினாங்களோ, சாணி யாரை தேவையில்லை அவசியம் இல்லைன்னு ஒதுக்குனாங்களோ அவங்கள தேவன் அவர்களுக்காக பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக யோசேப்பை நீ அங்கே வேதத்திலே பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அப்போதான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக யோசேப்பு சொல்லுவான், சாணி நீங்கள் எல்லாரும் எனக்கு என்ன பண்ணீங்க எனக்கு நீங்கள் தீமை செய்தீங்க, தேவனும் அவை எல்லாவற்றையும் எனக்கு என்ன செஞ்சாரு, நன்மையாக மாற்றினார் அப்படின்னு சொல்லுவான். நல்லா கவனிங்க. அப்போ நீங்கள் தேவன் மேலே அன்பு செலுத்துகிற பொழுது உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் வந்து உங்களுக்கு தீமை செய்கிறதையும் உங்களுக்கு அநேகமான அநியாயங்களை செய்கிறதையும் நீங்கள் ஏமாற்றப்படுகிறதையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். ஆனால் அத்தனை காரியங்களுக்கு கூட நீங்கள் ஒன்றை நீங்கள் எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானே ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறதை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். சானே அப்போ இதுதான் நீங்கள் கர்த்தர் மேலே அன்பு செலுத்துங்க, கர்த்தர் மேலே அன்பு கூறுங்க. சானே அப்படி அன்பு கூர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சகல தீமைகளை உங்களுக்கு தேவன் எப்படியா மாற்றுவார், வந்து நன்மையாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லப்படுறத நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தை வாசிங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாக்கும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவன் வந்து உங்ககிட்ட என்கிட்ட என்ன கேட்க போறார் அப்படின்னா, சார் நீ கொடி கொடியா பணத்தை கொண்டுட்டு வா, நீ பொருளை கொண்டு வா, எனக்கு ஆக்கி அரைச்சி தூக்கிட்டு வான்னு நம்மகிட்ட கேட்கறது இல்லை. அப்போ அவர் எனக்கிட்ட என்னத்தை கேட்பேன் அப்படின்னா, அவர் ஆடுறது உன்னோட என்ன கேட்க போறேன், ஒன்றும் கேட்கறது இல்லை. ஒரே ஒரு காரியம் தான் அவர் ஆடுறாங்க. தேவன் எங்களுக்கு எதிர்பார்க்குற ஒரு விஷயம். சார் நல்லா கவனிங்க. அவர் மிக தெளிவாக சொல்றார், உனக்கு நன்மை உண்டாகும்படி. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாம் என்னத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் உலகத்தில்? சத்தம். நாம என்ன உலகத்தை என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? நன்மை தீமை எதிர்பார்ப்போமா? நம்ம தீமை எதிர்பார்க்கவே மாட்டோம், நன்மை தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் பாருங்க சொல்லும்போது உனக்கு நன்மை உண்டாகி இருக்கும்படிக்கு, உனக்கு நன்மை கிடைக்கணுமா இருந்தால், உனக்கு நன்மை உண்டாக வேணுமாக இருந்தால், சாரி நல்லா கவனிங்க. சில நேரம் நம்ம இருக்கிற இடங்கள்ல ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும். நமக்கு நன்மை செய்கிறவர் நம்மளோட இருப்பார்னா, அவர்கள் நாம் அன்பு கூர்ந்திருப்போம் அப்படின்னா ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்று உருவாக்கி இருப்பார். அதான் கர்த்தருடைய பெயர். சரிதானே? அப்போ அப்படிப்பட்ட தேவன் நமக்கு என்ன சொல்ற அப்படின்னா, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, சரி நான் அதாவது கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் அவர் வேற ஒன்றையும் ஒரு இடத்துல என்ன செய்யறதில்லை, கேட்க போறதில்லை. நீ நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா சார், இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்றது இல்லை, அவருடைய கட்டளைகளுக்கு பயப்படுகிறதே கிடையாது. சார் இது ரெண்டையும் செய்யவே மாட்டாங்க, ரெண்டையுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன திரும்ப எதிர்பார்ப்பாங்க, ரெண்டையுமே செய்யாம தங்களுக்கு நன்மை வந்துடணும், நன்மை மட்டும் எனக்கு என்ன செய்யணும், வாழ்க்கையில் கிடைச்சிடணும்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை பார்த்து என்ன செய்வார், நகைப்பார். என்னன்னா அவர் என்ன சொல்றாரு, நீ அவர் கொடுத்த கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நீ என்ன செய்ய, கை கொண்டு நட. எதுக்கு அப்படின்னா, உனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக நீ அதை செய். அப்ப நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக நீ அதை செய்யினா, அதை செய்யாம விட்டுட்டு எப்படி நம்ம நன்மை எதிர்பார்க்கிறது? நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு ஒரு தோட்டம் இருக்கு. இந்த தோட்டத்தை சும்மா காடு மாதிரி ஆக்கி போட்டுட்டு
அதுலேருந்து எனக்கு பயிர்கள் கிடைக்கணும், நான் அதுலேருந்து மரக்கறியை கொடுக்கணும்னு நினைக்கிறதுன்னு சொன்னால் சொல்லுங்கள், நம்மளாம் யார் அப்படின்னு? நம்மளாம் யார்? இப்போ தோட்டம் இருக்குது, ஃபுல்லாக காடு முட்டி கிடக்குது, தோட்டத்தை செய்யவே இல்லை. ஆனால் நாங்கள் தோட்டத்தில் என்ன எதிர்பார்க்குறோம்? பலனை எதிர்பார்க்குறோம். அப்போ நாங்கள் யார்? முட்டாள்கள். சரி, நம்முடைய ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற ஒரே விஷயம் அப்படின்னா, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்ய வேணும். எதுக்கு? உனக்கு நன்மை கிடைக்கணுமா இருந்தா நீ என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் என்ன செய்? கை கொண்டு நட. நீ அதை கை கொண்டு நடந்தீங்கன்னா ஒரு நாள் உனக்கு தீமை என்ன செய்ய சம்பவிக்காது. என்னுடைய லைஃப்ல நான் அதை பார்த்துருக்கேன். இந்த லைஃப் நிறைய பார்த்துருக்கேன். நான் என்னால் எனக்கு எத்தனையோ பேர் என்னுடைய சுற்றி எப்போலவோ தீமைகளை எனக்கு செய்தாங்க. ஆனால் அத்தனை தீமைகளையும் என் ஆண்டவர் நன்மையாகவே இதுவரைக்கும் மாற்றியிருக்கிறார். அது அவருடைய வேலை. சரி, ஏன்னா அவர் எப்பயுமே அவர் எனக்கு எதுவுமே கேட்கறது இல்லை. பணத்தை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, எனக்கு ஆக்கரிச்சு போடு, ஒன்றுமில்லை. சரி, நீ கொண்டு எனக்கு 15-20 மெழுகுதிரி இல்லாட்டியா வாக்கா, 100-200 மெழுகுதிரி கொண்டு பற்ற வச்சு வை, எனக்காக விளக்கு போடு, தேங்காய் கொண்டு ஊற்று, திரிய வைக்க, பற்ற வை. ஒன்றுமே என்கிட்ட கேட்டது கிடையாது. என்கிட்ட கேட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நட. அது எதுக்குன்னா உனக்கு நன்மை உண்டாகணும் அப்படின்னு தான் ஆண்டோட எதிர்பார்ப்பு. எனக்கு நன்மை உண்டாகணுமா? நான் செய்ய வேண்டிய கற்பனைகளை கட்டளைகளை என்ன செய்வேன்? நான் கை கொண்டு நடக்குவேன். இதை கை கொள்ளாமல் நான் எப்படி நன்மை பெற்றுக்கொள்றது? இது நடக்காத ஒரு விஷயம் இல்லையா? நல்ல கவனி. ரைட், இப்போ கற்பனைகளை கை கொள்கிறோம், கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் சில நேரங்களில் நான் போராட்டம் நினைஞ்சிட்டு இருக்கோம், அனுபவிச்சு. இதை கொஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறேன், ஆண்டவர் சமூகத்தை தேடுறேன், நான் ஒரு ஆராதிக்கிறேன், உண்மையை நடந்து கொண்டு இருக்கிறேன். சரி, ஆனாலும் எனக்கு சில நேரங்களில் பார்த்தா நான் எதிர்பார்க்காத பிரச்சனையெல்லாம் என்ன தேடி வந்துருக்கோம். நான் சில போராட்டங்கள் வழியாக நான் போய் கொண்டிருக்கேன். என்ன காரணத்துக்காக எனக்கு நடக்கிறது அப்படின்னா, நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். இப்ப நாம அன்பு கூறுகிறது தேவனிடத்துல ஒரு விஷயம், நீ தேவனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. இப்ப ஆண்டவர் ஏன் மேல அன்பு கூறுகிறார்ன்றதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் தேவை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஏன் மேல அன்பு கூறுகிறார் ஒரு அடையாளம் தேவை. எப்படின்னா, நான் கடவுள் மேல அன்பு கூறுகிறது போல அவர் என் மேல அன்பு கூறுகிறேன் என்றதுக்கான ரிட்டர்ன் எனக்கு ஒரு, அதாவது நீங்க எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. அப்படின்னா அவர் என்னை சிக்ஷை செய்கிறது கூடாக தான் என்னை அவர் நேசிக்கிறார் என்றதை என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். யாரும் தூங்காம பார்க்கணும் வசனத்தை கேள்வி. நல்லா கவனிங்க, என் மேல கர்த்தர் அன்பு கூறுகிறார் எப்படி காங்கலாம், எப்படி அடையாளம் காங்கலாம்? அவர் என்னை சிக்ஷை செய்வார். சிக்ஷை என்ன? சிக்ஷை என்ன அப்படின்னா, இந்த சிக்ஷை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அவர் கொடுக்கிறதான சோதனை நான் பாஸ் பண்ணுவேனா இல்லை ஃபெயில் பண்ணுவேனா? இது சிக்ஷைன்றது இங்கே என்னத்தை குறித்து காட்டுறது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சோதனையை தருவார், நான் இதிலிருந்து கர்த்தரிடத்தில் பாஸ் பண்ணி போவேன்னா நான் ஃபெயில் ஆகி போயிடுவேனாங்கிறத பார்க்கறது. ஏன்னா அவர் என் மேலே வச்சுக்கிற அன்புக்கு அடையாளமாக தான் அவருக்கு ஒரு சோதனை என்ன செய்யலாம். நீங்கள் பிள்ளைகள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு உயர்வு தேவை. அந்த உயர்வு உங்களுக்கு வரணும் என்பதை தான் அந்த அரசாங்கமும் அவங்க உங்களை அன்பு கூறுகிறதுக்கு அடையாளமாக தான் உங்களுக்கு பரீட்சை வைக்கிறாங்க. அந்த பரீட்சை நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் அடுத்த கட்டத்தில் நீங்கள் பாஸ் பண்ணி போவீங்க. அப்போ அன்பினால தான் உங்களுக்கு அந்த பரீட்சை வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் தேவன் எங்களுக்கு ஒரு பரீட்சை வைப்பார். சார், நான் ஆண்டோடைய அன்புல உறுதியாக இருக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு சில சிக்ஷைகள் எங்களுக்கு என்ன செய்வார், அனுப்புவார். ரைட், நல்ல கவனிங்க. இப்போ தேவன் என்னை சிக்ஷிக்கலைன்னா, தேவன் என்னை சிக்ஷித்து எனக்கு சோதனைகளை அனுப்பி அவர் என்னை அன்பு கூறுகிறார் என்ற அடையாளத்தை எனக்கு அவர் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார் அப்படின்னா நான் யாரா இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிதானே? நல்லா யோசிச்சு பாருங்க, நான் எப்படிப்பட்ட ஆளா இருப்பேன். எபிரேயர் புத்தகத்துக்கு திருப்புங்க, 12ஆம் அதிகாரம். அவர் என்ன சிக்ஷிக்கல, அவர் எனக்கு அன்பு கூறுகிறார் என்றதுக்கான அடையாளத்தை அவர் எனக்கு சரண் பண்ண காண்பிக்கிறார். நான் யாரா இருப்பேன்? வாசி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. எபிரேயர் புத்தகம். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நல்ல கவனிங்க, நீங்க சிக்ஷையை எப்படி என்னது, சோதனையை நீங்க சகிக்கிறவர்கள் அப்படின்னா, இங்கதான் சோதனை வந்தோடனே நீர்லாம் கடவுளா, நீங்களாம் கடவுளா, உனக்கு என்னெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணும், அங்கே போயிட்டு குன்ன குடிக்க ஏறினேன், கப்பல் ஏறினேன், அண்ணன் கபடி எடுத்து என்ன பெரிய பெரிய கதையில நம்ம நினைச்சிட்டு இருப்போம். தேவனுக்கு கடவுள் போய் விட்டுட்டு இருப்போம். இது கடவுள் அல்லாத சில நேரங்களில் போயிட்டு சில நேரங்கள் நம்ம முட்டாள் நம்ம போய் செஞ்சுட்டு இருக்கிற இடங்களில் போய் செஞ்சுட்டு இருப்போம். உண்மையான தேவன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா,
அவர் என்னை சிட்சிக்க வேணும். என்னை சிட்சித்தால் தான் அவர் என் மேல அன்பு கூறுகிறார் என்றதற்கான அடையாளம். அப்ப என்ன சொல்ல வசனத்தை வாசிங்க, தெளிவா வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தேவன் உங்களை பிள்ளைகளாக புத்திரர்களாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சையாக நல்ல கவனிங்க. அப்ப தகப்பன் சிட்சிக்காத பிள்ளை இருக்குமா? தகப்பன் தண்டிக்காத, தகப்பன் புத்தி சொல்லாத பிள்ளைகள் இருக்க முடியுமா அந்த உலகத்துல? இருக்க முடியாது இல்லையா? நல்ல கவனிங்க. அப்ப கட்டாயம் தகப்பன் தன் பிள்ளையை புத்தி சொல்லுவான், தண்டிப்பான், கண்டிப்பா சகலம் நடக்கும். அப்ப அந்த கண்டிப்பு, அந்த புத்தி சொல்லுதல் இதெல்லாம் இருந்தாதான் அவன் தேவனுடைய புத்திரன். இல்லைன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க. இல்லைன்னா நான் யாருடைய பிள்ளைன்னு சொல்லி பாருங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால், எல்லாருக்கும் கிடைக்கிற சிற்சை, எல்லாருக்கும் கிடைக்கிற சோதனை உனக்கு கிடைக்காம இருந்தா நீங்கள் புத்திரராய் இராமல் நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்காம வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நீ வேசி பிள்ளையா இருப்பன்னு சொல்றாரு. பயங்கரமா இல்ல? எப்படி இருக்குது? இப்ப நான் ஆண்டவருக்கு மேல அன்பு கூறுறேன் அப்படின்னு நான் எப்படி அது அடையாளம் காட்டலாம்? ஆண்டவர்கிட்ட நான் அன்பு கூறுறேன்னு சொல்லி எப்படி அடையாளம் காட்டலாம்? அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறேன். அப்ப கற்பனையில தான் வரும். நீ காணிக்கை செலுத்தி, தசம பாரத்தை கொடு, கர்த்தருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்தி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க, ஒருவர் தாங்குங்க, ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் அந்த பகுதியில் வரும். சரிதானே? நல்ல கவனிங்க. அப்ப அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை என்ன செய்ய கை கொண்டு நட. எதுக்கு உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்காக. அது நான் கர்த்தரில் அன்பு கூறுகிறேன் என்பதற்கான அடையாளம். தேவன் என் மேல அன்பு கூறுகிறதுக்கான அடையாளம் எப்படி அப்படின்னா, அவர் என்னை சிரிச்சிக்க வேண்டும். என்னை சிற்றித்தால் தான் நான் அவருடைய பிள்ளையாக இருப்பேன். என்னை சிற்றை செய்யலைன்னா நான் அவருடைய பிள்ளை இல்லை. நான் யாருடைய பிள்ளை? சத்தமா பேசுங்க. சத்தமா எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா. ஏன்னா அது கூட சொல்ல வாய் வர மாட்டேங்குது அவங்க எல்லாத்துக்கும். சரிதானே? கர்த்தரா எனக்கு சிற்றை வரலன்னா நான் யாருடைய பிள்ளையா இருப்பேன்? வேசியினுடைய பிள்ளையா இருப்பேன். ஆண்டவருடைய வசனம் மிக அருமையாக எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்லியிருக்கிறது. அப்ப ஆனபடினாலதான் நல்லா கவனிங்க. சரிதானே? வசனத்தை எல்லாம் கேட்குறீங்களா? வசனத்தை எல்லாம் கவனித்து கேளுங்க. நான் யாருடைய பிள்ளையா இருக்கணும்? என்னை எப்படி சொல்லக்கூடாது? யாரும் வேசியின் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. யாருடைய பிள்ளை சொல்லணும்? என்ன சொல்லணும்? தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும். தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதா இருந்தா அவர் என்னில் அன்பு கூறுகிறதையும் நான் அவரில் அன்பு கூறுகிறதையும் நான் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். சாரே, நல்ல கவனிங்க. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, சாரே, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாரே ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படிங்கிறார். மார்க்கு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சொல்றாரு, நான் உன்னில அன்பா இருக்கிறேன், நான் உன்னில அன்பு கூறுகிறேன் அப்படிங்கிறார். வாசிங்க. மார்க்கு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. நல்ல கவனிங்க. ஏன் தேவன் அவன் மேல அன்பு கூர்ந்தா? அவன் சொல்றான், நான் ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு நடக்கிறேன், நீ என்னெல்லாம் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி நான் செய்ய வேண்டிய காரியம் நான் கேட்கும்போது ஆண்டவர் அவன் மேல உண்மையிலே அன்பு கூறாரு அப்படின்னா, சானே அவர் அன்பு எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, அடே நீ என்னுடைய கட்டளை எல்லாம் கை கொள்ற, கட்டளையெல்லாம் என்ன செய்யற, கை கொண்டு நடக்கிற, ஆனா உனக்குள்ள இந்த உலகத்துக்குரிய ஆசைகள், இந்த உலகத்துக்குரியதான இன்பங்கள் நீ சூழ்ந்து கொண்டு அதுல நீ உலகத்துக்குள்ள நீ ஒரு பெருமை மேன்மையான ஒரு மனுஷனா இருக்கணும், நீ ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கணும், நீ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உன்னை பார்க்கும்போது நீ ஒரு பெரிய ஒரு தனவந்தனா இருக்கணும்ன்றதெல்லாம் நீ விரும்பிட்டு இருக்கிற. இதன் நிமித்தம் நீ இந்த கட்டளையெல்லாம் கை கொண்டு வேலை கிடையாது. இந்த ஆசைகள், இந்த பெருமைகள், இந்த பட்டம் பதவி இதெல்லாம் உனக்கு தேவைன்னு நீ நினைச்சிட்டு இருப்பனா உனக்குரிய பரலோக ராஜ்யத்தை நீ இழந்து விடுவ. எத்தனை பேர் நீ கொஞ்சம் வச்சு பாருங்க. நம்மளாம் என்ன சொன்னா, சார் கட்டளை ஆசீர்வதிக்கணும். இப்போ கட்டளை கை கொண்டு நடக்கிறேன், கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறேன், கட்டளைகளையும் கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது கடவுளை ஆசீர்வதிப்பார். அவர் தன்னுடைய பலன் எனக்கான பலனை எனக்கு கொடுப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். சார் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்படி ஆசீர்வதிக்கிற பொழுது, அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள வருகிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தில் குளிர் காஞ்சி கொண்டு இருக்கிறது நிறைய பேர் வாழ்க்கை. இன்னைக்கு அன்றைய நான் ஊழியத்துக்கு போய் நடக்க முடியல, எனக்கு பைக் கொடுத்தாலும் பைக்கை கொடுத்து வரான்னு பைக் வச்சு கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருப்பான். அப்புறம் சொந்த பேருக்கு தான் பிள்ளைகளை ஏற்றுறதும் இறக்குறதும் மனசை கூட்டிட்டு போறதும் பொம்மை மாதிரி அலங்கரிச்சு கூட்டிட்டு போறதுமாவே செஞ்சுட்டு இருப்பான். ஊழிய காண்ட வேலை செஞ்சுட்டு இருப்பான். வேற கத்துடைய வேலை என்ன செய்ய மாட்டான், அவன் செய்ய மாட்டான். இன்னும் கொஞ்சம் பைக்கு பத்தலாம் எங்கள் குடும்பத்துக்கு. இப்போ 2 பிள்ளைகள் ஆச்சு, 3 பிள்ளைகள் ஆச்சு, பைக்கு பத்தாது. இப்போ ஒரு வாகனம் வேணும்னு வாகனத்தை கொடுத்துருவார். வாகனத்தில் இப்போ சொகுசாக நினைச்சிட்டு இருப்பான்.
கண்டவங்களை கூடி தெரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே போயிட்டு வந்துக்கிட்டு போயிருப்பாங்க. கர்த்தருடைய வேலையை என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். கர்த்தர் ஒன்றும் கொடுக்காம சில நேரங்களில் அப்படி ஆசீர்வாதங்கள் தடவை கொஞ்சமாக இருக்கும்போதுலாம் அவருக்காக பிரயாசப்படுவான். ஓடுறதுக்கு ஓடும், அங்கே ஓடுவான், அவருடைய வேலை செய்வான், எல்லாம் செய்வான். கொஞ்சம் நல்லா பஞ்சனை வெத்திரையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு பாடு அங்கே படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு குசனில் போயிட்டு உட்காந்து கால் நீட்டிட்டு உட்காந்துக்கிற வேலையெல்லாம் பண்ணுறோம். கர்த்தருக்காக என்ன செய்ய மாட்டான், எதையும் போக மாட்டான். இது மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. கை கொண்டு நடந்தான், நல்ல ஒரு தனபந்தனாக இருக்கிறான் உலகத்தில். ஆனால் தேவன் அவர் மேலே அன்பு கூறு, இயேசு அவர் மேலே கோவப்படாமல் அன்பு கூறு அப்படின்னா நீ எல்லாம் உனக்கு எல்லா ஆசீர்வாதம் நீ பெற்றுக்கொண்டிருக்க, நல்லா இருக்கிற பிரச்சனை கிடையாது. உனக்கு ஒன்று செய், நீ பரலோக ராஜ்யத்தை சொல்லிட்டு கொண்டு இருந்தா உனக்கு உண்டானவர்களெல்லாம் விட்டு தரித்திரர்களுக்கு கொடுத்துட்டு என் பின்னே சிலுவை எடுத்துட்டு என்ன செய் வா அப்படின்னா. அவன் பெரிய தனபந்தனாக அப்படின்னா என்ன செஞ்சிட்டான், துக்கத்தோட துக்கமுகத்தோடு திரும்பி என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை தேடுறாங்க, சரிதானே, பட்டத்தையும் பதவியையும் தேடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அவங்களோட வாழ்க்கை என்ன செய்ய மாட்டேங்குது, மனம் வரமாட்டேங்கிறதுங்கிறது மிகப்பெரிய வேதனைக்குரிய காரியம். ரைட். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் அப்படியே கேட்காம போய் சேர்ந்துட்டான். ரைட். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியக்காரனாகிய பவுலை அனுப்பும்போது பவுல் என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இப்ப 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார் உன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னாரு, சரிதானே. ஆனா அவன் எதுக்காக அன்பு கொடுத்த அப்படின்னா அவன் வந்து சொத்து சுகத்தோட இருந்து அவன் சொத்து சுகம் தான் முக்கியம் நினைச்சிட்டு அவன் வாழ்க்கையை அழிச்சிக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். அப்ப அவனு சொன்னா நான் உன் மேல அன்பா இருக்கிறப்பா, நீ வந்து இதை செய்ய அப்படின்னு அவன் கேட்காம போய் சேர்ந்துட்டான். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் வர்றாரு, சரி, அவர் தன்னை குறித்து என்ன சொல்றாரு வாசிங்க. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஊழியர்களாகி எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் போகணும், அவங்களுக்கு போயிட்டு சத்தியத்தை படிச்சு கொடுக்கணும், சத்தியத்தை படிச்சு கொடுத்து கர்த்தருடைய அன்பை குறித்து அவர்களுக்கு மொத்தமாக விளங்க பண்ண வேணும். அவங்க இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுகிறது மூலமாக, இயேசு கிறிஸ்துடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர்கள் கைகொள்வதன் மூலமாக அநேக காரியங்களையும் அவர்கள் நன்மையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான வாஞ்சியோடு ஒரு ஊழியக்காரர் என்ன பண்றான்னா, ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணுறது அப்படின்னா இதுக்காக பிரயாசப்படுகிறது. ஆனால் எவ்வளவுதான் நாங்கள் பிரயாசப்பட்டு எவ்வளவுதான் நாங்கள் கர்த்தருடைய அன்பை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போனாலும் அவர்களிடத்திலிருந்து கொஞ்சம், அதாவது கொஞ்சமாக உங்களால் அன்பு கூறப்பட்டேன் அப்படிங்கிறார். என்னுடைய லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கூட இல்லாத நிலைமை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோங்க எங்களுடைய விசுவாசிகள் மத்தியில். அது கொஞ்சமாக உங்க வாசிங்க வாசிங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் அன்பு கூர்ந்தேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணுவோம். ஊழியக்காரன் இருக்க வேண்டியதான ஒரு குணாதிசயம் அப்படின்னா ஐயவன் கொடுக்குறானோ கொடுக்கலையோ, வர்றானோ வரலையோ, இவன் சொல்றதை கேட்கிறானோ கேட்கலையோ பிரச்சனை கிடையாது. போயிட்டு தட்டுவோம், போயிட்டு பேசுவோம், ஏற்றி வாங்கிட்டு வருவோம். நம்மளை கனவீனப்படுத்துவாங்க, நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, நம்மளோட அன்பை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, மாற்றி நமக்கு பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. சார் யாரு எங்கள் மத்தியில் கற்றுக் கொடுத்துக்கிற விசுவாசிகளுடைய பழக்க வழக்கங்கள் அது. நான் போனால் அதான் நடக்கும். போனால் எங்களை கணக்கெடுக்க மாட்டாங்க, சொல்றதை கேட்கவும் மாட்டாங்க. சாதானே ஏன் நாங்கள் என்னத்துக்கு பேசப்படுறோம்னா உடைய ஆத்துமா சீர்கட்டு போயிடக்கூடாது, உன் ஆத்துமா அநியாயமாக பரவத்துக்கு இழஞ்சிடக்கூடாது, பரவத்தை இழஞ்சிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. நீ பட்டத்துக்கும் பதவிக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை ஓடிட்டு தெரியுற. நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்கிறதற்கான காரியம் வந்து அது உன்னுடைய சரீரத்துக்கு கிடைக்காது, உன்னுடைய ஆத்மாவுக்கு தான் கிடைக்கும். உன் ஆத்மா நித்திய ஜீவனை சொந்தத்துக் கொள்ளுமா இருந்தா நீ உன் ஆத்மாவில் நீ நன்மை செய்ய வேண்டும் அப்படின்றத ஊழியக்காரன் போனாதான் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் கொண்டு போய் உட்கார வச்சு கற்றுக் கொடுக்க முடியும். வாசிங்க, அதை வாசிங்க பகுதி. நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நான் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறதுக்காக, ஆத்துமாக்களுக்காக தன்னுடைய அதாவது தேவனுடைய அன்பை கொண்டு போறதுக்காக நிறைய பிரயாசப்பட்டு இருக்கோம், நிறைய போராட்டங்களை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். சாணி செலவு பண்றோம், சாணி எங்களையும் செலவு பண்ண விடுகிறோம் அப்படின்னா நாங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிக்கப்படுகிறோம். சாணி அநேகமாக போராடுகிறோம். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எங்கள் மேலே கொஞ்சம் கூட நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அன்பு காட்டிடக்கூடாது. நீங்கள் எங்கள் மேலே அன்பு காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ சொன்ன பவுல் அதான் சொல்கிறேன், நீ எங்கள் மேலே அன்பு காட்டாது. சாரி, நீ தேவனிடத்தில் அன்பு கூறு. நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா
சரி, உன்னுடைய லைஃப் வந்து நம்ம பிரைட்னஸாக இருக்கும், நல்ல அருமையான வெளிச்சம் உள்ளதாக என்ன செய்யும் உங்களோட வாழ்க்கை இருக்கும். சரி, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது மூலமாக உனக்கு நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, நீ அன்பு கூர்ந்தால் உனக்கு நன்மை என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. உனக்கு நன்மை கிடைக்கணுமா இருந்தால் நீ என்ன செய்ய, ரெண்டாவது பகுதி செய்யணும். ரெண்டாவது நன்மை கிடைக்கணுமா இருந்தால் என்ன செய்யணும், நீ கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் என்ன செய்யணும், நீ கை கொண்டு நடக்க வேண்டும். மூன்றாவது நல்லா பார்த்தீங்கன்னா, அதானே ஆண்டவர் உனக்காக ஏற்படுத்தியிருக்கிற ஊழியக்காரனுக்கு சாணி நீ நீ நன்மை செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை. ஒன்று செய்யணும் அப்படின்னா, அவன் உன் மேல வந்து கடவுளுடைய அன்பு அவன் உனக்கிட்ட வந்து காண்பிக்கிறதுக்கு பூரமா உன்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்க மேல நீ என்ன செய்ய அன்பு. சாரி, அவனுடைய வார்த்தைகளை கேள். உன்னுடைய ஆத்ம ரட்சிப்பை நீ என்ன செஞ்சுக்க, நீ பெற்றுக்கொள். சாணி, அடுத்து நீங்க பார்க்கிற பொழுது சாணி நல்லா கவனிங்க. எனக்கு எல்லாமே எப்பொழுதுமே சந்தோஷத்தை மட்டுமே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாருன்னா அது வேலை கிடையாது. சாரி, நான் அடிக்கடி என்ன செய்யப்படணும் அப்படின்னா, நான் சிட்சிக்கப்பட வேண்டும். எனக்கு வருகிற எல்லா காரியங்களையும் தேவன் என் மேல அன்பு கூறுகிறார்ன்றதுக்கு அடையாளமா அவர் என்னை சிட்சிக்கிறார் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சால்தான் கர்த்தர் என்னை பார்த்துட்டு இருக்கிறார், என் மேல அன்பு கூர்ந்துக்கிறார், என்னை அடிக்கடி என்னை தண்டிக்கிறார், என்னை சிட்சிக்கிறார் என்ற விஷயம் தெரிஞ்சால்தான் எனக்கு தெரியும். அப்படின்னா எங்க அப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், என்னை அவதானிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, நான் எதையுமே அவருக்கு இருக்கிற என்ன செய்யறாரு, அவருக்கு தெரியாம நான் எதையும் என்ன பண்ணிடலாரு, பண்ணிட முடியாது. ஏன்னா அவர் எந்த நேரமும் என்னை என்ன பண்ணிருக்கிறாரு, வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாருங்கிற ஒரு பயம் எனக்கு என்ன செய்யும் இருக்கு. அப்ப சிட்சை என்னுடைய வாழ்க்கையில வரலன்னா அவர் என்னை வாட்ச் பண்ணலன்னு அர்த்தம். அவர் என்ன செய்யல, அவர் என்னை கவனிக்கல, நீ பார்க்கலன்னு அர்த்தம். அது எனக்கு சித்தி வருகிறது, நான் சித்தி கூட அங்கே போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், என்னை அவதானிச்சு கொண்டிருக்கிறார், என்னை தண்டிக்கிறார், என்னை கண்டிக்கிறார், எனக்கு புத்தி சொல்லுகிறார் என்றதான அர்த்தத்தை நான் என்ன செய்ய வாழ்க்கை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். சாணி, அப்ப நல்ல கவனிங்க. நான் தேவனால் சிக்ஷையை பெறாவிட்டால் நான் வேசியின் பிள்ளை என்ற அடையாளத்தை பெறுவேன். நான் தேவனால் சிக்ஷிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் நான் தேவனுடைய புத்திரனாக புத்திரியாக இருக்கிறேன் என்றதான அடையாளத்தை பெறுவேன். அப்ப ஆண்டவர் சொல்ல அப்படின்னா, சாணி உனக்கு தீர்மானம் என்ன அப்படின்னா, நீ இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு கூறுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, சாணி அப்படி தீர்மானம் எடுத்தவன் நீ செய்ய வேண்டிய வேலை, ரெண்டாவது வேலை என்ன அப்படின்னா, நீ தீமையை என்ன செய்ய வேண்டும், நீ வெறுத்து விட வேண்டும். தீமையை வெறுத்து விடாவிட்டால் உன்னால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு முடியவே முடியாது. தீமை என்ன அப்படின்னா, தேவனை விட்டுட்டு தேவனால் படைக்கப்பட்ட எல்லாத்தையும் தேவன் என்று ஆராதித்துக் கொண்டு அதுக்கு பணிவிடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியதான காரியங்களை பண்ணுகிறவர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தீமை செய்வதாக இருப்பாங்க. ஆகவே தீமை செய்வதை முதலில் என்ன செஞ்சிருக்கீங்க, வெறுத்து விடு. சரி, நீ தீமை செய்வதை வெறுத்து விட்டு தேவன் மேல அன்பு கூறுவாயா இருந்தால் உனக்கு எத்தனை பேர் உன்னுடைய உற்றார்கள் உறவினர் நம்ப நீ யார் மேலாம் அன்பு கூறியோ அவ்வளவு பேர் உனக்கு எவ்வளவு பெரிய தீமைகளை செய்தாலும் சரி அத்தனை தீமைகளையும் கர்த்தர் உனக்கு நன்மையாகவே என்ன செஞ்சிருவார்கள், செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மூலங்கள் படிக்கிட்டு தேவனுடைய சுமத்துறீங்களே.